வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12 ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்த்தது மேச ராசியை பார்த்தோம், ரெண்டாவது ரிஷப ராசியை பார்த்தோம், மூணாவது மிதுன ராசியை பார்த்தோம், நான்காவது கடகராசியை பார்த்தோம். இப்போ ஐந்தாவதாக நாம் சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசியானது காலபுருஷனின் 5வது வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் நம்ம ஆன்மாவுடைய முழு பரிபூர்ணமான சிவபெருமானாகிய இந்த சூரிய பெருமான் ஐத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசியானது ஆளுமை உள்ள ராசி. இந்த சூரியனாகப்பட்டது அரச பெருமான். அரசன் எவ்வாறு இந்த நாட்டை ஆள்கிறானோ அதே போல் இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆன்மாக்கள் அனைவரும் இந்த அரசனாக ஆளுமை திறனோடு ஆள பிறந்தவர்கள். இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம். மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1ஆம் பாதம் உள்ளடக்கிய 9 பாதங்கள் கொண்ட இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆன்மாக்கள் அனைத்து ஆன்மாக்களும் நாம் வழிபடக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை என்பது சித்தர்களின் கூடாரம், பூலோக சொர்க்கம். இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து சித்தர்களும் சித்தமார்களும் ஆன்ம சித்திகளோடு அங்கே வாசம் செய்து கிரிவல பாதையில் அனைத்து ஆன்மாக்களும் தவக்கோலத்தில் அங்கே வீட்டிருக்கிற அந்த மகா பரம்பொருளான சிவபெருமானை தரிசனம் செய்து அந்த கிரிவல பாதையில் வலம் வரக்கூடிய அனைத்து சித்தமார்களும் சித்த புருஷர்களும் கிரிவலம் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கு உள்ள ஜீவ சமாதியில் இருக்கிற சித்தமார்களும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆகையினால் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் அந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று பரிபூர்ணமாக எல்லா லிங்கத்தையும் வழிபட்டுவிட்டு மகா சித்த புருஷர்களாகிய சேஷாத்திர மகரிஷி சுவாமிகள், ரமண மகரிஷி சுவாமிகள், விசிறிசாமி சித்தர், மூக்குப்பொடி சித்தர், இன்னும் பல எண்ணற்ற சித்தமார்கள் அங்கு வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் மானசீகமாக வணங்கிவிட்டு அஷ்டலிங்கத்தையும் வணங்கிவிட்டு அங்கு கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலில் மனப்பூர்வமாக வணங்கிவிட்டு அந்த சிவபெருமானையும் அந்த விட்டு வரும்பொழுது சகல சௌபாக்கியத்தையும் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் அடைவார்கள் என்பது உண்மை. இரண்டாவதாக நாம் பார்க்க போவது பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரமானது அம்பாள் எப்படி பூமியை சந்திரன் சுற்றி கொண்டே இருக்கிறாரோ, இந்த பூமியாகப்பட்டது நாம் சிம்ம ராசி என்று சொல்கிறோம். இந்த சிம்மத்தின் அதிபதி சூரியன் என்று சொல்கிறோம். இந்த சூரிய ஒளியை பெறுகிற பூமி. இந்த பூமி என்பது நாம் சூரியனைத்தான் சிம்ம ராசி என்கிறோம். அந்த சூரிய ஒளியை முழுவதுமாக பெறுகிற இடம்தான் இந்த பூமி. ஆகையினால் இந்த பூமியின் அருகில்தான் சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திரன் பூமியை சுற்றி கொண்டு கிரிவலம் போல சுற்றி கொண்டு ஒரு துணைக்கோளாக, பூமியின் துணைக்கோளாக இயங்கி கொண்டு நம் தாயை போல நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறனால் இந்த திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் பௌர்ணமி நாளில் அந்த உண்ணாமலை அம்மன் கிரிவலம் சென்று அந்த சிவனில் சரிபாதியாக இணைந்து அர்த்தநாரீஸ்வரியாக
அங்கு வீட்டிலிருந்து நம்மளுக்கு அருள்பாலிக்கிறார். ஆகையினால் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து ஆன்மாக்களும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை மனப்பூர்வமாக தரிசனம் செய்து கிரிவலம் சென்று வணங்கி வரும்போது சகல சுவிட்சத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் அடைவார்கள் என்பது பெருமிதம் கொள்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போவது உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். ஆகையினால் அதே போல் அந்த கிரிவலம் சென்று அனைத்து விதமான அஷ்டலிங்கத்தையும் தரிசனம் செய்து அந்த கிரிவல பாதையிலே உள்ள அனைத்து விதமான ஜீவ சமாதிகளையும் வணங்கி அந்த சிவபெருமானை அந்த பரம்பொரும் ஜோதியை நாம் வணங்கிவிட்டு வரும் பொழுது சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாம் அடைகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கன்னிராசி. இது காலபுருஷனின் 6வது ராசி. 6ஆம் இடம் என்பது சத்ரு, ரோக, ருண, வம்பு, வழக்கு, கடங்கார ஸ்தானம், நோய் நொடி, நாம் முப்பிறவில் செய்த கரும வினைகளால் நோயோ நொடியோ சகல குற்றங்களோ எந்த ஒரு தீங்கோ, நாம் எதிரிகளை சமாளிப்பது, கடனை சமாளிப்பது, நோயை சமாளிப்பது, அனைத்து பாவங்களுக்கும் இது ஒரு நோய் நொடியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், எதிரியை நாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்தானம். ஆகையினால் இந்த கன்னிராசியில் பிறந்த அனைத்து ஆன்மாக்களும் முதலாவதாக இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள், இரண்டாவதாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள், மூன்றாவதாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள், 9 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த 3 நட்சத்திரத்தை கொண்ட ஆன்மாக்கள் அனைவரும் நம் எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த நம் தெய்வங்களான முதலாவதாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் அந்த ஆஞ்சநேயர் பகவானை வணங்கும் பொழுது சகல சௌபாகியத்தையும் இந்த கடன் தொல்லையிலிருந்து, நோய் தொல்லையிலிருந்து, எதிரி தொல்லையிலிருந்து நாம் விடுபடுவோம். ஏனென்றால் அந்த ராமபிரானுக்கு உதவி செய்வதற்காக பிறப்பெடுத்தது தான் இந்த அனுமான். இந்த அனுமான் சிவபெருமானுடைய அவதாரம். சிவனே அந்த மகாவிஷ்ணுவுக்கு அவதாரம் எடுத்து அந்த ஆஞ்சநேயராக நாம் இலங்கையில் போர் புரிந்து அந்த சீதையை மீட்டு அவருடைய வாழ்க்கையில் பெரும் பங்காற்றியவர் அந்த ஆஞ்சநேயர் பெருமான். ஆகையினால் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் அந்த ஆஞ்சநேயர் பெருமானை மானசீகமாக வணங்கும் பொழுது சகல துன்பங்களிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து, கடனிலிருந்து விடுபடுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அடுத்ததாவதாக நாம் பார்க்க போவது அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் அந்த வாராகி அம்மனை வணங்கும் பொழுது எல்லா விதமான கடன் சுமையிலிருந்து, நோய் நொடியிலிருந்து, எதிரிகளிடமிருந்து பரிபூர்ணமாக விடுபட்டு நம் வாழ்க்கையில் வெற்றியை அடைகிறோம். அந்த வாராகி அம்மன் சகலத்தையும் எதிர்கொண்டு அதை போர்க்குணம் புரிந்து அதை வெற்றி கண்ட அந்த வாராகி அம்மனை நாம் மனப்பூர்வமாக வணங்கும் பொழுது சகல வெற்றியும் ஐஸ்வர்யத்தையும் நாம் அடைகிறோம். மூன்றாவதாக சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை மானசீகமாக வணங்கி அந்த முருகப்பெருமானை வணங்கி வரும் பொழுது கடன், நோய், வம்பு, வழக்கு, சகல விதமான துன்பங்கள், நோய் நொடிகள், எல்லா விதமான கர்ம வினைகளையும் விலக்கி நம் வாழ்க்கையில் சகல வெற்றியும் அடைகிறோம். ஏனென்றால் நம் முருகப்பெருமான் சேனாதிபதியாக, படை தளபதியாக போர் குணம் கொன்று அங்கே வதம் செய்து அந்த அரக்கனை வெற்றி கொண்டு வெற்றி வாகை சூடிய இடம் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை பரிபூர்ணமாக வணங்கிவிட்டு வரும் பொழுது சகல வெற்றிகளையும் ஐஸ்வர்யத்தையும் அடைவார்கள் என்பதில்
பரிபூர்ணமாக நம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகையினால் சகல ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் இந்த கன்னிராசியில் பிறந்த ஆன்மாக்கள் அனைவரும் ஒன்றோடு சேர்ந்து சகல ஐஸ்வர்யத்தையும் பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு அழைச்சி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்குமாறு உங்களை பணிவோடும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவையாக இந்த குமரன் ஜோதிடம் என்றென்றும் உங்களுக்கு துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து பணிவுடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். நன்றி, வணக்கம்.